வெல்கம் பேக் டு மை சேனல். சிபிஎஸ்சி மாணவர்கள் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு மார்க் குறைஞ்சி வந்துருச்சு. ஏன்? அதுக்கு காரணங்கள் நிறையா இருக்குது. ஆனால் நான் சொல்ல போகிற ரீசன் உண்மையிலே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். நம்மளை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் ஒரு கேரியர் கைடன்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர். நம்ம ஆல்மோஸ்ட் சிபிஎஸ்சி ஸ்கூல், ஐசிஎஸ்சி ஸ்கூல், மெட்ரிகுலேஷன், கவர்மெண்ட் எய்டட், கவர்மெண்ட் ஸ்கூல், இந்த மாதிரி எல்லா போர்டு ஸ்கூலுக்கும் நம்ம மோட்டிவேஷன்ஸ் நிறையா போயிருக்கோம். அப்போது நம்ம ஒவ்வொரு தடையும் போகும்போது நம்ம ஸ்டூடெண்ட் சைக்காலஜி அப்சர்வ் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் எந்த தாட்டில் இருக்காங்க, அந்த ஸ்கூலில் எந்த மாதிரி டீச்சிங் மெத்தடாலஜி சொல்லி கொடுக்குறாங்க, அங்கே இருக்கிற ஹெச்எம்ஸோட விஷன் என்ன, அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எப்படி ஸ்டூடெண்ட் ஹேண்டில் பண்ணுறாங்க, இது எல்லாமே நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். ஏன்னா இந்த அப்சர்வ் பண்ணுறது எதுக்குன்னா, நம்ம நெக்ஸ்ட் விசிட் பண்ணும்போது இவங்ககிட்ட என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ இப்போது ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட் வந்த பிறகு ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் மார்க் கம்மியாக வந்திருக்குன்னு நம்ம நிறைய சேனல்ஸில் பேரண்ட்ஸ் புலம்புனதை பார்த்தோம். ஆனால் உண்மையிலே மார்க் குறைஞ்சிச்சுக்கான ரீசன் உண்மையிலே இது உங்களுக்கு ஒரு கசப்பான உண்மையாக இருக்கும். இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களோ அக்செப்ட் பண்ணுறீங்களோ தைரியமாக கமெண்டில் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் உண்மையிலே ஏன் மார்க் குறைஞ்சிச்சுன்னு நம்ம பார்ப்போம். சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்மையிலே மார்க் குறைஞ்சிருக்கு. அது மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இந்த தடவை வேல்யூவேஷன் ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங் மெத்தட், ஓஎஸ்டின்னு சொன்னாங்க. இது என்னன்னா, இது எல்லாருமே நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏஐயோட வேல்யூவேஷன் கிடையாது. பேப்பர் பேனால் உங்கள் பேப்பரை பார்த்து வேல்யூவேஷன் பண்ணதை அது அப்படியே ஸ்கேனில் இருக்கும். அந்த ஸ்கேனில் ஒவ்வொரு பேஜாக பார்த்து கொஞ்சம் அந்த பேப்பரில் பார்த்து மார்க் போடுறத ஸ்க்ரீனில் பார்த்து மார்க் போடுறதான் தவிர மற்றபடி இது ஏஐ திருத்தலை. இது எல்லாருமே ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. பட் இதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும். ஏன்னா ஈஸியாக எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஈஸியாக பேப்பர்லேயே வேல்யூவேஷன் பண்ணி பழகினவங்க இந்த ஸ்க்ரீனில் பண்ணும்போது கொஞ்சம் அபோவ் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருந்தது உண்மை. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டிலே ஆகும் தவிர யாருமே மார்க் யாருமே கை வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு பேரண்ட்ஸ். இந்த உண்மையை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ரைட் சார், அப்புறம் ஏன் சார் என் பையன் நல்லா எழுதுனா, என் பொண்ணு ரொம்ப நல்லா எழுதுச்சு, அப்புறம் ஏன் சார் இங்கே மார்க் குறைஞ்சிச்சு? தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்மையாக இருக்கீங்களா? நான் சொல்கிறது நிறைய பேரண்ட்ஸ்க்கு கோவத்தை இருக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஹெச்எம்ஸ்க்கு, பிரின்சிபாலுக்கு கோவப்படலாம். ஆனால் யார் கோவப்பட்டாலும் உண்மையை சொல்ல வேண்டிய கடமை கல்வியாளராக என்னுடைய கடமை. ஏன்னா நம்ம எல்லா ஸ்கூலுக்கும் விசிட் பண்ணியிருக்கோம், எல்லா போர்டு ஸ்டூடெண்ட்ஸையும் மீட் பண்ணியிருக்கோம், எல்லா ஹெச்எம்ஸ் டீச்சர்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே போனோம். எத்தனை பேர் என்னுடைய பழைய சேனல்ஸை நீங்கள் பார்த்துருந்தீங்க தெரியும்னா, போர்டு எக்ஸாமினேஷனுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கன்னு. ரைட், இப்போது ஆல்மோஸ்ட் சிபிஎஸ்சி ஸ்கூலில் பேரண்ட்ஸோட தாட் என்ன தெரியுமா? நீங்கள் +1 +2 சேர்ந்தீங்க, என்னுடைய பையன் நீட்டில் ஸ்கோர் பண்ணி டாக்டர், ஒரே நல்ல ஒபாமா, இங்கே அட்மிஷன் போட்டவனே என் பையன் டாக்டர் ஆகிட்டான்னு கனவுல போய் சேர்த்துருக்கீங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் ஆஸ்பிரண்ட் இருக்கவங்க +1 சேர்க்கும் போதே நான் டாப் சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்த்துட்டேன், என் பையன் இப்போவே ஐஐடியில் சென்னையில் சீட்டு வாங்கிட்டான் கனவுல தான் எல்லாருமே உங்கள் குழந்தைகளை +1 சேர்த்துருக்கீங்க. இதுதான் உண்மை, யாருமே மறக்கவே முடியாது. இந்த உண்மையோட தான் நீங்கள் அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ரைட் ரைட், நல்ல எண்ணங்கள் தான். நீங்கள் சேர்த்தது என்னுடைய குழந்தை டாக்டர் ஆகணும், என் பையன் ஐஐடி சென்னை, பாம்பே, டெல்லியில் சேரணும்னு தப்பே கிடையாது. ரைட், முதல்ல ஸ்கூலோட சிஸ்டம் அதை நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஸ்கூலில் போய் லட்சங்கள் சொல்லி ஃபீஸ் கொடுக்கும்போது அவங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா, +1 +2க்கு நார்மல் வாங்குற அவங்களுடைய லேக்ஸோட ஃபீஸ் ப்ளஸ் நீட் பேட்ச், ஜெய் பேட்ச், கிளாட் பேட்ச்னு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக பேட்ச் பிரிச்சுட்டு பேரண்ட்ஸ் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, சார் நாங்கள் மார்னிங் நீட் கோச்சிங் சொல்லி கொடுப்போம், மத்தியானம் நாங்கள் போர்டு எக்ஸாமினேஷன் சொல்லி கொடுப்போம்னு. அப்படிதான் நிறைய ஸ்கூலில்
பேரண்ட்ஸ் மீட்டிங்ல சொன்னது. ஆனா உண்மையிலே என்னன்னா, நம்மளும் எல்லா ஸ்கூலுக்கும் விசிட் பண்ணும்போது ஒரு உண்மை நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா, ஏன்னா இந்த உண்மையை வந்து எப்படி வந்து மார்க் குறைஞ்சது நம்ம அனலைஸ் பண்ணோம்னா, ரிசல்ட் வந்தோடனே நம்ம வந்து எல்லா மேக்ஸிமம் நிறைய ஸ்கூல் ஹெச்எம்ஸ் கிட்ட பேசணும், நிறைய ஸ்டூடெண்ட்டை பேசணும். அந்த மாதிரி நாங்க பேசின ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன்லி நீட் கம் சேர்த்து இருக்கிற கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்டையும் பேசணும், பியூர்லி போர்டு எக்ஸாமினேஷன் மட்டும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்டே பேசணும். ஒரு சில ஸ்கூல்ல வந்து ஒன்லி போர்டு எக்ஸாமினேஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண ஸ்டூடெண்ட்டையும் பேசணும், ஜெய் பேட்ச் நீட் பேட்ச் இப்படி இருந்த ஸ்டூடெண்ட்டையும் பேசும்போது ஒரு உண்மை என்ன தெரிஞ்சிச்சுன்னா, மார்க் குறைஞ்சது எல்லாருக்கும் யாருக்கு அதிகமாக குறைஞ்சிருக்குன்னா நீட் பேட்ச் ஜெய் பேட்ச் இந்த மாதிரி பேட்ச்ல கான்சென்ட்ரேஷன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்க் குறைஞ்சிருக்கு அந்த ஸ்கூல் குழந்தைகளுக்கு. அதே மாதிரி தனியா ஒன்லி அவங்க ஃபோக்கஸ் ஆன் போர்டு எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ண ஸ்கூல்ஸ்ல வந்து ஓரளவு இங்க கம்பேர் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் தான் வந்திருக்கு. மெயினா இங்க என்ன ஒரு தவறு நடந்துச்சுன்னா, எல்லா ஸ்கூல்லையும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணது ஜெய்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜெய் கோச்சிங், நீட் கோச்சிங் இந்த இதுல வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணும்போது நிறைய ஸ்டூடெண்ட் நிறைய ஸ்கூல்ல வந்து வெளியில இருந்து ஹையர் பண்ணாங்க. எந்த மாதிரி ஸ்டூடெண்ட் ஃபேக்கல்ட்டியை ஹையர் பண்ணாங்கன்னா, ஹைதராபாத், பெங்களூர், கேரளா இந்த மாதிரி. ஏன்னா ஒரு அட்ராக்டிவ் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து எங்க ஸ்கூல்ல வந்து நாங்க ஹைதராபாத் ஃபேக்கல்ட்டியை வந்து கூட்டு வந்திருக்கோம், ஆந்திரால இருந்து கூட்டு வந்திருக்கோம், தெலுங்கானா கூட்டு வந்திருக்கோம், கேரளால இருந்து கூட்டு வந்திருக்கோம், இந்த மாதிரி ஃபேக்கல்ட்டி வச்சு உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க டீச்சிங் கொடுக்குறோம்னு சொல்லி ஒரு ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஆனா உண்மையிலே என்னன்னா, எப்பவுமே இந்த இருமொழி கொள்ளை மாதிரி நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து என்னதான் நீங்க இங்கிலீஷ்ல பண்ணாலும் டெஃபினேஷன் வந்து அவங்களுக்கு பைலாங்குவல் இருக்கிறது ஓரளவு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஏன்னா நிறைய ஃபேக்கல்டிஸ் வந்து அவங்க வேற லாங்குவேஜ்ல இருந்ததுனால தே ஆர் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் இங்கிலீஷ். பட் அதை இங்கிலீஷ்ல கோச்சிங் கொடுத்தாலும் தப்பு கிடையாது. ஆனா சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் வேற, ஜெய் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் வேற, நீட் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் வேற. ஏன்னா ஜெய் அண்ட் நீட்ல வந்து என்ன கொஸ்டின் பேட்டர்ன், அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ். ஏன்னா அதிகமா ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ் அந்த ஜெய் அண்ட் நீட்டுக்கு கோச்சிங் கொடுத்தவங்க அவங்க வந்து அப்ஜெக்டிவ் மெத்தட்ல வந்து நிறைய எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு அந்த அப்ஜெக்டிவ் மெத்தட்ல தான் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய மார்க் டெஸ்ட் சொல்லி அதிகமா பிராக்டிஸ் எதுக்கு கொடுத்தாங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்ல தான் அவங்க நிறைய கோச்சிங் கொடுத்தாங்க. வேற சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாமினேஷன் வந்து டிஸ்கிரிப்டிவ், நீங்க வந்து எழுதணும், புரியுதா? எக்ஸாமினேஷன்ல வந்து நீங்க 2 மார்க் 5 மார்க் எல்லாமே எவ்வளோக்கு எழுதுறீங்களோ அவ்வளோக்கு வந்து நீங்க மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இங்கே தான் மெயின் பிரச்சனை நடந்தது. ஜெய் பேட்ச் நீட் பேட்ச் பண்ண குழந்தைகளுக்கு எழுதும் திறன் வந்து குறைஞ்சிருச்சு. அவங்க +1 +2ல இருந்து அவங்களுக்கு அதிகமாக என்ன ஆயிடுச்சுன்னா அந்த எழுதும் திறன், புரியுதா? அதான் சிம்பிளா சொல்லணும்னா டைம் மேனேஜ்மெண்ட். அதாவது இந்த டைம்ல வந்து இத்தனை கொஸ்டினை வந்து அட்டென்ட் பண்ணணும், அந்த டிஸ்கிரிப்டிவ் வந்து அவங்களுக்கு அந்த மெத்தடாலஜி வந்து லேக் ஆனனால தான் அவங்களுக்கு மார்க் குறைஞ்சது. ஆனா இது வந்து எத்தனை ஹெச்எம்ஸ் நீங்க ஒத்துக்கிற போறீங்க? ஒத்துக்கவே மாட்டீங்க. பேரண்ட்ஸ் நீங்க ஒத்துக்கவே மாட்டீங்க. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஒத்துக்குருவீங்க. ஏன்னா எக்ஸாம் எழுதுற நீங்க தான். உள் மனசுல இருந்து நீங்க உண்மையா சொல்லுங்க, நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டா பண்ணீங்களா? அந்த 3 ஹவர்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் வந்து என்னால எழுத முடியல, நிறைய கொஸ்டின்ஸ் என்னால வந்து கவர் பண்ண முடியலன்னு ஃபீட்பேக் இருந்தது. ஏன்னா நம்ம நிறைய ஸ்டூடெண்ட் ஃபோன் பண்ணி கேட்டோம். அவங்களுக்கு மார்க் குறைஞ்சது என்னன்னா தே ஆர் நாட் கேபபிள் டு ரைட் த ஃபுல் கொஸ்டின்ஸ். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பீட் ரைட் அப் வரல. அண்ட் நீட் அண்ட் ஜெயில வந்து அப்ஜெக்டிவ்ல வந்து அவங்க மார்க் டெஸ்ட் நிறைய பண்ணும்போது எப்படி இருந்தாலும் அவங்க வந்து இங்கி பிங்கி பாங்கி ஏபிசிடின்னு சொல்லி ஏதாவது ஒன்று டிக் பண்ணி எஸ்கேப் ஆனவங்க. ஆனா டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதும் போது அந்த மாதிரி இங்கி பிங்கி பாங்கி போட முடியுமா? ஃபுல்லா எழுதணும். அந்த இடத்துல இவங்களுக்கு இன்னொன்று என்ன ஆச்சுன்னா மெமரி பவர், அந்த கிராஸ் பவர். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க மார்க் டெஸ்ட்ல வந்து ஏபிசிடி எது டிக் பண்ணி பழகினவங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அவங்களால நிறைய மெமரி பண்ண முடியல. இதுதான் உண்மை, புரியுதா? நம்ம வந்து சார் நீங்கன்னா நம்ம மோட்டிவேஷன் வந்து எல்லா டைப் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட்டை கேட்ட ஃபீட்பேக் இதுதான் உண்மை. அதே மாதிரி வந்து அந்த சென்டர்ஸ்ல அந்த ஸ்கூல்ல நடத்தின நிறைய ஸ்டூடெண்ட், அதாவது ஜேஇ பேட்ச் நீட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம வாங்கின ஃபீட்பேக்ல வந்து ஒரு உண்மை மேக்ஸிமம் ஸ்கூல்ல வந்து ஒரு நடந்திருக்கு. ஏன்னா அந்த ஜேஇ அண்ட் நீட் நடத்தின ஃபேக்கல்ட்டி என்ன நம்ம சொல்லியிருக்காங்க, யூ ஃபோக்கஸ் ஆன் திஸ் சப்ஜெக்ட். இதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணாவே தட்ஸ் போர்ட் இஸ் நத்திங். நீங்க அதிக ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. நீங்க இதே நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அந்த எக்ஸாமினேஷன் ஈஸி அப்படின்னு ஒரு சைக்காலஜிக்கலா மைண்டை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க.
புரியுதா? அந்த மைண்ட் ஃப்ரேம் பண்ணனால தான் இவங்களுக்கு வந்து அந்த டிஸ்கிரிப்டிவ் சைடில் வந்து அதிகம் போகாது. இதுதான் உண்மை உண்மை உண்மை. நிறைய யூடியூப் சேனல், அது யாரு கோச்சிங் கிளாஸ் நடத்துற யூடியூப் சேனல்ஸ், நிறைய ஃபேக்கல்டி என்ன சொல்றாங்கன்னா, அநியாயம், ஓஎஸ்டி மெத்தட் தப்பு, இது வந்து நாங்க வந்து கேஸ் கொண்டு போறோம், அது கொண்டு போறோம்னு. அவங்க பண்ண தவறு. கோச்சிங் சென்டர்லயும் இந்த தப்பு தான் நடந்திருக்கு. அவங்களும் வந்து அப்ஜெக்டிவ் டைப்ல தான் நடத்துனாங்க. அதனால இப்ப நிறைய வாய்ஸ் யார்ட்டு இருந்து வருதுன்னா, கோச்சிங் சென்டர் பேருசே வந்து நம்ம சொல்லலாம், பட் அது வந்து எத்திக்கல் கிடையாது. எல்லா கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கிற ஃபேக்கல்டி நடத்துற யூடியூப் சேனல்ல பொங்கி பொங்கி வழிகிறாங்க. நீங்க என்னதான் பொங்கி வழிஞ்சாலும் உண்மை இதுதான். பட் ஓஎஸ்டில டிஃபிகல்ட்டி இருந்தது, நான் இல்லைன்னு சொல்லல. அது அசௌகரியம் தான் இருந்தது தவிர இதனால மார்க் குறைஞ்சிச்சா உண்மை கிடையாது. அவங்க பேப்பர் வந்து 5 நிமிஷம் திருத்துற பேப்பர் வந்து 10 நிமிஷம் எடுத்திருப்பாங்க. அசௌகரியங்கள் இருந்தது. அண்ட் மேபி சென்டர்ஸ் வேல்யூவேஷன் வந்து நார்த் ஈஸ்ட் இந்த மாதிரி இடத்துல போகும்போது சயின்ஸ் ரிலேட்டட் டீச்சரோட ஸ்கேர்சிட்டி வந்து நார்த் ஈஸ்ட்ல இருக்கு. பட் அது ப்ராப்பரா வந்து இந்த சப்ஜெக்ட் தெரியாத ஃபேக்கல்டி கிட்ட போச்சுன்னா அந்த டிஸ்கிரிப்டிவ்ல திருத்தும் போது மேபி இந்த இடத்துல மேபி வந்து மார்க் டிவியேஷன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா ஓஎஸ்டில தான் மார்க் வந்தது 100% உண்மை கிடையாது. மேபி ரீஜன் சேஞ்சஸ்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி இல்லாத மேபி ஒரு ரீசனா இருக்கலாம். ரைட், இதுல பாக்குற மேபி இப்போ 10th படிக்கிற, +1 படிக்கிற, இப்போ படிக்கிற +2 ஸ்டூடெண்ட்ஸ், நான் திருப்பி சொல்றது அதான், நீங்க ஜெய் நீட் ப்ரிப்பேர் பண்றது தப்பே கிடையாது. ஆனா உங்களுடைய ஃபோக்கஸ் எதுல இருக்கணும்னா போர்டு எக்ஸாமினேஷன். நீட்ல எத்தனை பேர் சக்சஸ் ரேஷியோ ரொம்ப கம்மி, ஜெயில வந்து சக்சஸ் ரேஷியோ கம்மி. நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சாலும் அந்த ஸ்கூல்ல இருந்து ஒரு 10-15 பேர் தான் போவாங்க. 10-15 அதிகம், ரொம்ப லிமிட்டட் போவாங்க. ஆனா மிச்சம் இருக்கிறவங்க கட் ஆஃபும் குறைஞ்சு ரீஜனல் வைஸ்ல வந்து நம்ம நல்ல ஒரு கட் ஆஃப் இல்லாம ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் போக முடியாம இப்போ ஸ்டாக்னேஷன் இருந்த காரணம் நீங்க போர்டு எக்ஸாமினேஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணாதது. புரியுதா? அதனால இந்த வீடியோ பார்க்குற அடுத்த +2 எழுத போறவங்க நீங்க போர்டு எக்ஸாமினேஷன் கொடுங்க. இப்போ கூட நான் நிறைய யூடியூப் சேனல்ல வந்து ஒரு சிலவங்க சொன்னேன், சார் 97% எடுத்தவன் 67% எடுத்திருக்கானா அப்ஜெக்டிவ் மெத்தட். இது வந்து அந்த பையனோட அப்ஜெக்டிவ் ஸ்கில் தான் இருந்தது தவிர டிஸ்கிரிப்டிவ் பவர் குறைஞ்சது. இதுதான் உண்மை. ஸோ அதனால யார் வேணுமாலும் கோச்சிங் சென்டருக்கு அவங்க சப்பக்கட்டு கட்டினாலும் பேரண்ட்ஸ் உங்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீட் ஜெய் கோச்சிங் பண்றது முக்கியம் இல்லை. பட் அவங்களுக்கு சைமில்டேனியஸா எதுல ஃபோக்கஸ் அதிகமா இருக்கணும்னா, ஏன்னா போர்டு எக்ஸாமினேஷன். இனிமே இதை பார்த்துட்டு இருக்கிற நீட் ஜெய் நடத்துற ஃபேக்கல்ட்டியா இருக்கட்டும், இல்ல ஒரு ஸ்கூல் பிரின்சிபாலா இருக்கட்டும், இனிமே உங்க ஜெய் பேட்ச் நடத்துங்க, நீட் பேட்ச் நடத்துங்க. அதுல ஒண்ணு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காதீங்க. இதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணா போதும். போர்டு எக்ஸாமினேஷன்ல வந்து நீங்க ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் சொல்லாதீங்க. போர்டு இஸ் எ டிஸ்கிரிப்டிவ் டைப், ஜெய் அண்ட் நீட் அப்ஜெக்டிவ் டைப். இந்த எழுத்து பிராக்டிஸை வந்து அவங்களுக்கு நீங்க கொடுக்காததான் மார்க் குறைஞ்சதுக்கு காரணம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸ் கோவம் இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதில் வந்து அக்செப்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் கசப்பான உண்மையை நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஒத்துக்கிட்டாலும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும்? லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.